எஸ்ஐஆர்ல இருக்கிற குளறுபடி அதனால வருகின்ற பாதிப்பை பற்றி அவர் முன்வைத்திருக்கலாம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் பீகார் தேர்வு முடிவுகளை நான் என்னுடைய சிந்தனைக்கு, என்னுடைய அறிவுக்கு என்ன தோன்றுகிறது என்றால், கடந்த முறை ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சி அது எல்ஜேபி தனியா நின்னாங்க. தனியா நின்னு 5% ஓட்டு வாங்கினாங்க. இந்த முறை அவர்கள் பிஜேபி கூட்டணியில சேர்ந்து நின்னு 29 சீட்ல நின்னு 22 சீட்ல ஜெயிச்சிருக்காங்க. அந்த 5% வாக்கு அப்படியே அந்த அணிக்கு போயிருக்கு. அதுக்கு மேலாக இன்னும் 2 சமுதாய கட்சிகள் ஆளுக்கு ஒரு சதவீத வாக்குகள் இருக்கிற கட்சிகள் அந்த பக்கம் போயிருக்கு. அதனால 7% வாக்குகள் அவங்களுக்கு கூட வந்திருக்கு. அதுக்கு மேலாக எப்பவுமே வாடிக்கையாக ஏஎம்எம் தனியா நிற்கும். இந்த தடவையும் தனியா நின்னாங்க. அதே மாதிரி எங்களுக்கு வர வேண்டிய சில வாக்குகள், நாங்க எதிர்பார்த்து இருக்க வேண்டிய வாக்குகளை சிதைத்தார்கள். அதற்கு எல்லாத்துக்கும் மேலாக இந்த 10,000 ரூபாய் ஒரு அக்கௌண்ட்லயும் 10,000 ரூபாய் கொடுத்ததுனால என்னை பொறுத்த வரைக்கும் மகளிர் ஓட்டு கொஞ்சம் கணிசமாக அந்த பக்கம் போயிருக்கு. இந்த காரணத்துக்காக தான் என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிவுகள் இந்த இந்த வகையில